ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பர்சனலாகவும் கமெண்டில் வந்து நீங்கள் எப்படி யூடியூப்லாம் ஆரம்பிச்சிங்க, யூடியூப் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லையா, எப்படி வந்து ஃபேஸ் காமிச்செல்லாம் போட்டிங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. கமெண்ட்லேயும் கேட்குறாங்க, கொஞ்சம் பர்சனலாகவும் கேட்குறாங்க. ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக ரிப்ளை பண்ணுறதோட நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வீடியோவாக சொல்லிடலாம் அப்படின்னு தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ வீடியோ வந்து எண்டு இருக்குன்னு பாருங்கள். ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா நான் வந்து எப்படி ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமே போயிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எனக்கு வந்து ஆசை எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2021 எனக்கு ஆசை வந்துச்சுங்க. நம்ம வந்து சரி வீட்டில் தானே நம்ம சும்மா இருக்கோம், நம்ம வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு நிறைய சேனல் பார்ப்பேன். என்னுடைய மொபைல் பார்த்திங்கன்னா டம்மி மொபைல்னே சொல்லலாம். ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஃபோனு. இருந்தாலும் நம்ம சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து மொபைலில் தேவைப்படும். வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கேமரா மாதிரி நல்லா கிளியராக இருந்தால் தான் நமக்கு வீடியோ வியூஸ்லாம் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி கொஞ்சம் தயக்கமும் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2022 வந்து பிப்ரவரி மாதத்தில் தான் நான் சேனல் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட மொபைல் வந்து என்னோடய மொபைல் வந்து ரொம்ப இதாக ஒரு மாதிரியாக இருக்கும். யூஸ் பண்ணலாம், பேசுகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம், அந்தமாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய கொழுந்தனார், அதாவது என்னுடைய ஹஸ்பண்டோடைய தம்பி ஃபோன் வந்து மாடியிலேருந்து உட்காந்து விளையாண்டுருக்கும்போது கீழே தவறி விழுந்துச்சு ஃபோனு. அந்த ஃபோன் வந்து ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. ஃபோன் பார்த்தா நல்லா இருக்கும். சரி, இது கேமராலாம் கிளியராக கிடைக்குது, சரி இதில் நம்ம சேனல் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு நானே எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லவும் சரின்ட்டு அவரும் ஓகே இது பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எனக்கு கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டில் எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி வீடியோ எடுக்கிறது, எதுவுமே எனக்கு தெரியாது. அவரு தான் கொஞ்ச நாளைக்கு நான் அவரை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறதும் எடிட் பண்ணுறது எல்லாமே அவர் தான் நான் செய்ய சொன்னேன். அதுக்கப்புறம் தான் போக தான் எனக்கு வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் வந்து எப்படி நான் வந்து செய்யணும் போகணுன்னு போக கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நானே செய்கிறேன். ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து காமிக்காமையே போடுவேன். ஃபேஸ் வந்து காமிக்காமையே ஃபஸ்ட்டில் ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பிக்கும்போது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். என்னுடைய 2வது பேபி, அதாவது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பையன் பிறந்தா இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. 2வது பேபி வந்து கன்சீவாக இருந்தப்போ தான் கொரோனா டைம். அப்போ வந்து கொரோனா டைமு சரி 2வது பையன் வந்து கன்சீவாக இருந்தேன். ஸோ அப்படியே கன்சீவாக இருக்கும் போதே கன்டினியூ பண்ணேன். வீடியோலாம் ஒவ்வொன்றா எடுக்கும்போது அப்பயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? கன்சீவாக இருக்கும் போது நல்ல இடம் பார்க்கணும், நல்ல இடத்துல உட்காரணும், அந்தமாரி நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன். அவர் எடுத்து கொடுத்தாரு. அவர் எடிட் பண்ணி எல்லாமே போட்டாங்க. நல்லா போயிட்டு தாங்க இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க மொபைல் அவங்களுக்கே தெரியாமல் எடுத்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் நம்ம வந்து சேனல் ஆரம்பித்து 100 சப்ஸ்கிரைப் அப்புறமா எடுத்தோம். 100 சப்ஸ்கிரைப் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு கொஞ்சம் வந்துச்சு. அப்போ எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு சொன்னிச்சு. அந்த பொண்ணு வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கு. அந்த பொண்ணு வந்து சொன்னது, அக்கா நீங்கள் ஃபேஸ் காமிக்காமல் போட்டிங்கன்னா வியூஸும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், சப்ஸ்கிரைபரும் வந்து கம்மியாக தான் கிடைப்பாங்க, நீங்கள் ஃபேஸ் காமிச்சு போடுங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய வரும் சப்ஸ்கிரைபர்லாம் அப்படின்னு சொல்லவும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் காமிச்சு நம்ம இது வீடியோ வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப தயக்கம். பேசுகிறதே ஒரு மாதிரியாக பயந்துக்கிட்டு திணறிக்கிட்டு அந்தமாரி பேசி எனக்கு ஒழுங்கவே வார்த்தையே வாயிலேருந்து வராது. அப்பயும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து திட்டுவார், இப்படி ஏன் பேசுகிறேன், அப்படி ஏன் பேசுகிறேன்னு அப்புறம் திட்டி பேசிட்டே இருந்தேன். நம்ம வந்து ஒரு நல்ல முன்னுக்கு வரணும், நம்ம எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா? ஓகேன்ட்டு திட்டினாலும் பரவாயில்லன்ட்டு அந்த டைமில் வந்து என்ன கண்ணு தான் கிளங்கி நம்ம எப்படியாச்சும் பேசினோம் அப்படிங்கிறது மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியூஸுங்க நிறையா வந்தாங்க, நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க. ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சேனல் நேம் அப்படி என்னென்னு பார்த்திங்கன்னா கிராமத்து பொண்ணு அப்படிங்கிறது ஹெட்டிங்கில் தான் நம்ம வந்து சேனல் ஆரம்பித்தேன். சேனல் ஆரம்பித்து நல்ல வியூஸும் கிடச்சிது, சப்ஸ்கிரைபரும் வந்தது. முட்டி மோதி எப்படியோச்சும்
ஒரு 1000 சப்ஸ்கிரைப் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டோம். 4000 மணி நேரம் வாட்ச் அவர். அப்போ வந்து 4000 மணி நேரம் வாட்ச் அவர் கிடைக்கிறதுக்கு போதும் கடைசிக்கு நான் எடுக்கல, வேணால் 4000 வாட்ச் அவர் அது வந்து எடுக்கிறதுக்கு போதும் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த இதில் பார்த்திங்கன்னா சமையல் குரூப் எல்லாமே போட்டேன். அந்த டைம் கொரோனாவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கான கசாயம், கிராமப்புறங்களில் எப்படி கசாயம்லாம் வச்சாங்க அந்தமாரி வீடியோஸாக நான் போட்டோம். அதில் கொஞ்சம் வியூஸ்லாம் கிடைச்சிது, இல்லைன்னு சொல்ல கிடைச்சிது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சியாக தான் இருந்தேன். டெலிவரி ஆகிற வரைக்குமே வீடியோஸ் எடுத்து போட்டுகிட்டே தான் இருந்தேன். அந்த ஆடி மாதம், ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை இதெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ அது நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அந்த தாலி பிரித்து கோக்கிறது அந்த பற்றி நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்து நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இவ்வளோ தூரம் வந்து கடைசி க்ளோஸ் ஆகிடுச்சே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு ப்ரெக்னன்சி டைமில் அந்தமாரி ஆனதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அழுவாத்திரமே தாங்க முடியல. எங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு யூடியூப் சேனல் வச்சுருக்கோன்னு சொன்னீங்களா, அந்த பொண்ணு வந்து அக்கா உங்கள் சேனல் வரவே இல்லை, என்னென்னு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லவும் புக்குன்னு ஆயிடுச்சு. காலையெல்லாம் வீட்டு வேலை கொஞ்சம் செஞ்சுட்டே இருந்தோம். வீடை வந்து பக்கத்தில் கட்டிகிட்டே இருந்தனால அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டே இருந்தோம். இந்த பொண்ணு ஃபோன் அடித்து எனக்கு சொல்லுது, இந்தமாரி ஆயிடுச்சு கொஞ்சம் பாருங்கள் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லவும் ஓகேன்ட்டு பார்க்க ஆரம்பித்தா அதுலேயே மைண்ட் செட் போயிடுச்சு. என்னடா இது இப்படி போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சேனல் ரொம்ப இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அந்த சேனல் வந்து எதனால் போச்சு அப்படிங்கிறதுனால அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லென்த்தாக போனால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க இல்லைங்களா. அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஏன் அந்த சேனல் போயிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படி இந்த சேனலுக்கு வந்தீங்க, அதுக்கான பதிலை நான் அடுத்தடுத்த வீடியோவை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க. ஏன்னா ப்ரெக்னென்ட் டைமில் வீடியோ எடுத்து போடுறதே எவ்வளோ கஷ்டம்னு நிறைய பேர் தெரியும். இந்த சேனல் யூடியூப் சேனல் வச்சுருவங்களுக்கு தெரியும். ஏன்னா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதெல்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்துக்குங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீடியோவில் எதனால் அந்த சேனல் போகணும்